மெக்சிகோ நாட்டின் வரைபடத்தை அன்னையின் துணியில் வைத்து பொருத்தி ஆராய்ச்சி செய்த போது அந்த துணியில் உள்ள பூக்களும் நட்சத்திரங்களும் அந்நாட்டில் இருக்கக்கூடிய எரிமலையும் நதிகளுடனும் ஒத்துப்போனது. தேவமாதா அந்த துணியில் கரத்தை குவித்து இருப்பது அன்னையின் ஜெப மனநிலையையும் நம்மையும் ஜெபம் செய்ய வேண்டும் என்பதை குறிக்கிறது. சூரியனின் முன்னாலும் நிலவின் மேலும் அன்னை நின்றிருப்பது மெக்சிகோ மக்கள் கடவுளாக வணங்கக்கூடிய சூரியனை விடவும் நிலவை விடவும் அன்னை மரியாள் மகிமையுள்ளதை குறிக்கிறது. அன்னை தன்னுடைய பெயரை குவாதலூபே என்று வெளிப்படுத்துவது அவள் அகங்கார சாத்தானின் உருவமாகிய சர்பத்தை நசுக்கக்கூடிய மகிமையுடைவள் என்று பொருள். பிரிவின சபைகள் கத்தோலிக்க சபையில் உருவாகி பல மக்கள் கத்தோலிக்க சபையை விட்டு வெளியேறினர். ஆனால் இந்த குவாதலூபே அன்னையின் ஒரே ஒரு காட்சியால் சுமார் 10 மில்லியன் மக்கள் மீண்டும் கத்தோலிக்க சபையில் இணைந்தார்கள். அன்னை இந்த உலகிற்கு காட்சியளிக்க வரும்போது கோபத்தையும் தண்டனை தீர்ப்பையும் கொண்டு வரவில்லை, மாறாக அன்பையும் இரக்கத்தையும் கொண்டு வந்தாள். மனிதர்களாகிய நாம் கோபம், பொறாமை போன்ற தீய குணங்களை அகற்றி அன்பையும் இரக்கத்தையும் பிறரிடத்தில் பகிர்வோம். அன்னையை முன்மாதிரியாக பின்பற்றுவோம். மரியின் வழியில் மனிதம் மலர இந்த குவாதலூபே அன்னையின் வரலாற்றை இத்துடன் முடித்துக்கொண்டு உங்களை வேறொரு பதிவில் சந்திக்கிறேன். இயேசுவிற்கே புகழ், இயேசுவிற்கே நன்றி. மரியே வாழ்க. ஆவே மரியா.